ஏலியன்கள் இப்போதான் வராங்களா? இல்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடியே மகாபாரத போர்ல அவங்க கலந்துகிட்டாங்களா? அர்ஜுனன் போன அந்த இந்திர லோகம் ஒரு வேற்று கிரகமா? அர்ஜுனன் திவ்ய அஸ்திரங்களைப் பெற இந்திர லோகம் போனாரு. அங்க அவர் பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு நாம சொல்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கு. அங்க சூரிய ஒளி தேவைப்படல, ஏன்னா அங்கிருந்த பொருட்கள் தானாவே ஒளி வீசுச்சு. புராணங்கள்ல வர்ற யக்ஷர்கள் மற்றும் கந்தர்வர்கள் ஏன் பாக்குறதுக்கு நம்மள மாதிரி இல்ல? அவங்க வேற ஒரு இருந்து வந்த மேம்பட்ட உயிரினங்களா? அவங்க பயன்படுத்திய மாயா தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்குற ஹோலோகிராம் தானா? கிருஷ்ணர் தூது போனப்போ அவர் உடல் பிரம்மாண்டமா வளர்ந்து ஒளி வீசுச்சு. இது ஒரு இன்டர்டைமென்ஷனல் பயணமா? அதாவது ஒரு பரிமாணத்துல இருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு மாறுற நுட்பமா? நம்ம முன்னோர்கள் ஏலியன்களோட தொடர்புல இருந்தாங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தேடல் தொடர பிரெயின் எக்கோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.